கூர்ந்து கவனமாக கேட்டீங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா இந்த பூமியிலே பரிசுத்தமாய் இந்த பூமிக்கு வந்தவர், இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், இந்த உலகத்திலே பாவம் செய்யாதவர் யார் என்றால் இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவர் சொன்ன அந்த பூமியில வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பார சுமக்குகளை நீங்க எல்லாரும் இயேசுவிடத்தில் வாருங்கள். இந்த இயேசுவை நம்பினால் விசுவாசித்தால் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். இந்த இயேசுவை நம்பினால் விசுவாசித்தால் உனக்கு என்ன கிடைக்கும் என்றால் சமாதானம் உனக்கு கிடைக்கும். இந்த இயேசுவை நம்பினால் விசுவாசித்தால் நீ மரித்தாலும் அல்லது இயேசு கிறிஸ்து வருகையிலே உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இந்த பூமியில பிறந்திருக்கிற எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதங்களாக பாவங்கள் இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்கிறதால வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு செய்தியிலே நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு சில பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க, இன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா பாக்கு போடுறாங்க, சில பேர் ஆன்ஸ் போடுறாங்க, சில பேர் கெஞ்சா அடிக்கிறாங்க, சில பேர் வேசித்தனங்களை செய்கிறாங்க, சில பேர் ஓரினசரிக்கின் பாவங்களை செய்கிறார்கள். இன்னைக்கு செய்தியிலே நாம பார்க்கும் போது இன்னைக்கு பணத்துக்காக பொருளுக்காக ஒரு மனிதனை கொலை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்திலே இன்னைக்கு கேட்க முடியாமல் பார்க்க முடியாமல் இன்னைக்கு பயங்கரமான தீமைகளும் பாவங்களும் அக்கிரமங்களும் உலகத்தில் பெருகி கொண்டே வருகிறது. ஆனா பாவத்தின் சம்பள வேதம் சொல்லுகிறது மனிதனுக்கு மரணம், மரித்த பிற்பாடு அவன் ஆத்துமா என்றென்றைக்குமா நரகத்துக்கு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எந்த மனிதனும் மரணத்தின் தண்டனை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி, நரகத்துக்கு நீங்கள் போக கூடாது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யாதவர், பரிசுத்தமா அந்த பூமியில பிறந்தவர், மரியாள் வயிற்றிலே கண்ணின் வயிற்றிலே பிறந்தவர், இந்த பூமியில பரிசுத்தமா வாழ்ந்தவர், பரிசுத்தமா இருந்தவர். அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதன் கையினாலே சிகரெட் பிடிக்கிறாங்க, பாக்கு போடுறாங்க, இந்த கையினால ஆன்ஸ் போடுறாங்க, இந்த கையினால கெஞ்சா அடிக்கிறாங்க, இந்த கையினால மனைவி அடிக்கிறாங்க, இந்த கையினால ஒரு நகையை திருடுறான், அந்த கையினால கொலை செய்கிறான். அதோடைய தண்டனை, அதோடைய வலியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7 இன்ச் ஆணி வைத்து அவர் கட்டையிலே உருவ வலிக்க வலிக்க கதற கதற ரத்தமெல்லாம் கொட்டு அவர் சிலுவையில அறைந்தார்கள். ஒரு மனுஷனுடைய வார்த்தை பாருங்க, இன்னைக்கு வாயை திறந்தா இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா கெட்ட வார்த்தைகளை பேசுறாங்க, அசுத்தமான வார்த்தைகளை பேசுறாங்க, கொச்சையான வார்த்தைகளை பேசுறாங்க. ஒரு சிறு பிள்ளை கேட்குமே என்று உணர்வு கிடையாது, மற்றவங்க கேட்கணுமே என்று ஒரு எண்ணம் கிடையாது, கெட்ட வார்த்தைகளை வாயை திறந்து பேசுறோம். ஆனால் பாவம் செய்தது மனிதன், அதோடைய தண்டனையை, அதோடைய வலியை, அதோடைய வேதனையை வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவுடைய கன்னத்திலே ஓங்கி அறைந்தார்கள். ஏன் இயேசு கிறிஸ்துவுடைய கன்னத்தில் அறைந்தார் என்றால், மனுஷனுடைய வாயினாலே கெட்ட வார்த்தைகள் பேசுவதனாலே இயேசுடைய கன்னத்திலே அறைந்தார்கள். மனுஷனுடைய பாதங்கள் பாருங்க, தவறான இடத்துக்கு போகலாமா, தவறான காரியத்தை செய்யலாமா, இன்னைக்கு குடிக்கலாமா அல்லது கெஞ்சா அடிக்கலாமா, இன்னைக்கு சொல்லி ஒவ்வொரு மனுஷனுடைய கால்கள் உட்கார்ந்த இடத்திலே சோபால இருந்துங்கனே, திண்ணையில இருந்துங்கனே மனுஷன் சிந்திக்கிறான் எந்த இடத்துல போய் என்ன தவறு பண்ணலாம் என்று. மனுஷனுடைய பாதங்கள் தவறான பாதைக்கு இன்னைக்கு போனபடியா சாராயத்துக்கும் இன்னைக்கு பல பாவத்தை செய்வதற்கு போனதுனாலே, ஆனா அதோடைய தண்டனையை, அதோடைய வேதனையை இயேசு சிலுவையிலே 2 கால்கள் வைத்து உருவ அவர் ஆணினால் அடித்தார்கள். மனுஷனுடைய இருதயம் பாருங்க, இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல செல்போனை நோண்டும் போது, செல்போன்ல இருக்கிற காரியத்தை பார்க்கும் போது அசுத்தமான காரியங்களை பார்க்கலாமா, தீமையான காரியங்களை பார்க்கலாமா என்று இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல என்ன பண்றான், இருதயத்திலே தவறானதை சிந்திக்கிறான், தவறானதை செல்போன்ல டைப் பண்றாங்க, தவறான செல்போன்ல பார்க்கிறாங்க, அதற்கு அதிகமாக அடிமையா இருக்கிறார்கள். ஆனால் மனுஷன் அந்த பாவத்தை செய்கிறான். ஒருவரும் நம்ம செல்போன் இருக்குது பார்க்கல, நம்ம மட்டும் தான் பார்த்து நினைக்கிறான். ஆனா அதோடைய தண்டனை, அதோடைய வலியை இயேசு கிறிஸ்து ஈட்டினாலே அவருடைய இருதயத்தை குத்தி கிழித்தார்கள். அவர் விழாவில குத்தப்பட்ட இருதயம் அவர் இருதயத்தை குத்தி கிழித்தது. காரணம் என்ன தெரியுமா? மனுஷனுடைய இருதயம் தான் பொல்லாதவையா இருக்கிறது. வேசித்தனங்கள், கபடு, வன்கண், பெருமை, மதிகேடு, இச்சைகள், வேசித்தனங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவன் இருதயத்திலே வந்து அதை செய்ய அவன் போகிறான். ஆனா அதோடைய தண்டனை, அதோடைய வலி இயேசு கிறிஸ்து வந்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மனுஷனுடைய சரீரத்துல தான் மனுஷன் ஒவ்வொரு விதமான பாவங்களை செய்கிறான். இன்னைக்கு சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, இன்னைக்கு வேசித்தனம் செய்கிறது, ஓரினசரிக்கின் பாவங்களை செய்வது எல்லாம் இந்த மனுஷன் இந்த சரீரத்துல தான் செய்கிறான்.
அந்த சரீரத்தை பாவத்தை செய்யும் போது அவன் சந்தோஷமா இருக்குதுன்னு நினைக்கிறான். ஆனா அதோடைய தண்டனை என்ன தெரியுமா? மரண தண்டனை. அதோடைய தண்டனை என்ன தெரியுமா? அவன் ஆத்மா இறந்த பிற்பாடு நரகத்திலே தள்ளப்பட வேண்டும். நரகத்திலே போகனா எந்த மனுஷனையும் யாராலையும் காப்பாற்றப்பட முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவரும் நரகத்துக்கு போக கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் இந்த சரீரத்தினாலே 40 அடிகள் வாரினாலே ஒரு மாட்டோடைய தோலை உரிக்கிறது போல இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை அங்கமாக பிட்டெடுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? பாவம் சரீரத்திலே பாவத்தை செய்தது மனிதன். ஆனால் அதோடைய தண்டனை, அதோடைய வலியை, வேதனையை இயேசு சிலுவையிலே வாரினால் அடித்து எடுத்தார்கள். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்திலே இன்னைக்கு யாராவது ஒருவர் நீ நல்லா இருக்கிற சொல்லி கண்ணீர் விட்டு இருக்காங்களா? ஆனா இயேசு சொல்லுகிறார், நீ நல்லா இருக்க வேண்டும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் சொல்லி சிலுவையிலே இயேசு தன் கண்ணீரை விட்டான். உனக்காக இந்த உலகத்தை யாராவது ஒருவர் உயிரை விட்டு இருக்காங்களா? ஆனா இயேசு சிலுவையிலே நீ நல்லா இருக்க, நீ வாழ வேண்டும், நீ சாக கூடாது சொல்லி உனக்காக உயிரை விட்டவன், உனக்காக மரித்தவர், உனக்காக உயிர்த்தெழுந்தவர், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனோடு உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை மூலமாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. எனக்கு ஒரு வாழ்க்கையில கணவன் மனைவியோட வாழ்க்கை சமாதான நிம்மதி இல்லை, நான் வாழ்ந்த காட்டிலும் நான் சாகலாம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறாயா? என் வாழ்க்கையில ரொம்ப கடன் பிரச்சனை மாட்டி கொண்டிருக்கிறேன், இந்த கடல்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் நினைத்து கொண்டிருக்கிறேன். சொந்த பந்தங்கள் எல்லாம் அநேகர் இருந்தாலும் உதவி செய்ய ஒருவரை இல்லை என்று நீ தனிமையிலே வேதனைப்படுகிறாயா? தனிமையில அழுகிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்துதான் ஆண்டவர் பேசுகிறார். மகளே, சகோதரனே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீ பாவத்தை மனம் திரும்பு, நீ மனம் திரும்பி. இந்த உலகத்திலே ஒரு மனுஷனை நம்பி, ஒரு ஆணையோ பெண்ணையோ நம்பி நீ வாழ்ந்த, ஆனா உன்னை கைவிட்டார்கள், உன்னை நடுத்தெருல உன்னை விட்டு போய்கிட்டே இருந்துட்டார்கள். இதே நடுத்தெருளே இயேசு கிறிஸ்து உன்னை வாழ வைக்க, உன் கண்ணீரை துடைக்க, உன்னை காப்பாற்ற, உனக்கு உதவி செய்ய, உனக்கு நன்மை செய்ய, உன்னை ஆசீர்வதிக்க, உன் தேவைகளை சந்திக்க, உன் கடன் தொல்லையை தீர்க்க, உன் வியாதியை சுகமாக்க, எந்த அந்தரங்கத்திலே பாவத்துக்கு நீ அடிமையா இருக்கிறாயோ அந்த பாவத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. நீ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டா உன் பாவத்தெல்லாம் மன்னிப்பா, உன் சாபங்களா நீக்குவா, உன் வியாதியெல்லாம் சுகமாக்குவா, உன் உள்ளத்திலே குடும்பத்தை சமாதானம் தருவா. இந்த இயேசு சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறா. அப்படி வருகையிலே இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ வாழ்ந்தால் அப்படி வருகையில உன் நித்திய ஜீவனை நிச்சயம் உனக்கு தருவார். ஆகியால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை கேட்ட உங்களை யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். இவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கு. இயேசுவால மட்டும்தான் நமக்கு சமாதானம் இருக்குது. இந்த இயேசுவால மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் நாங்கள் இருப்போம். உங்களுக்கு யாருக்கா உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கடன் தொல்லைகள், வியாதி சுகமடையல என்று சொல்லுங்கள், எங்களிடத்தில் வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்க கையில ஒரு கைப்பெருதி கொடுத்திருப்பாங்க. தயவு செய்த எல்லாரும் அன்போடு அதை வாங்கி கொண்டீங்க, நல்லது. ஆனாலும் அதை நீங்கள் வாசிங்கள், படித்து பாருங்கள். தேவனுடைய வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென்.